SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பில் உணர்வுபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்ட இன அழிப்பு வாரம். 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான எரிபொருள் திருட்டு. இலங்கை மக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள விசேட அறிவிப்பு. சடுதியாக அதிகரித்து மரக்கறிகளின் விலைகள். இலங்கையை நோக்கி படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள். மீண்டும் அதிகரிக்கும் பதற்றம். அணுக்கசிவு. விரைந்து அமெரிக்க விமானம். தொடர்வன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். மட்டக்களப்பில் இன அழிப்பு வார நிகழ்வு நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் அங்கு வந்த மக்களை அச்சுறுத்தும் வகையில் சீருடையில் புகைப்படம் மற்றும் காணொலி எடுத்து போலீஸ் உத்தியோகத்தர் நாடாளுமன்ற உறுப்பினரால் எச்சரிக்கப்பட்டுள்ளார். சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினரால் எச்சரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அங்கிருந்து சென்றுள்ளார். தமிழின அழிப்பு வாரம் நேற்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் உணர்வுபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மட்டக்களப்பில் பெருமளவான மக்கள் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சத்ருகுண்டா நினைவு தூபி அருகில் தமிழின அழிப்பு வாரம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன்போது அங்கு சிவில் உடையில் வந்து கொக்குவில் போலீஸ் நிலையத்தில் கடுமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் என்று தெரிவிக்கப்படும் ஒருவர் நிகழ்வினையும் நிகழ்வில் வந்தவர்களையும் புகைப்படம் எடுத்ததுடன் அங்கு நடைபெறும் நிகழ்வுகளையும் வந்தவர்களையும் காணொலி செய்யும் நடவடிக்கையும் தொடர்ச்சியாக ஈடுபட்டதோடு நிகழ்வுகள் குழப்பும் வகையில் செயற்படுவதாக அங்கிருந்தவர்கள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சுமார் 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான எரிபொருள் திருட்டு சம்பவம் ஒன்று தொடர்பில் 2 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அனுராதபுரம் நகரில் நேற்று காலை இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. அனுராதபுரம் எரிபொருள் சேமிப்பு கிடங்குக்கு எரிபொருள் ஏற்றி வந்த லொரியொன்றிலிருந்தே குறித்த சந்தேக நபர்கள் இருவரும் திருட்டுத்தனமாக எரிபொருள் களவாடியுள்ளனர். 33,000 லிட்டர் எரிபொருள் ஏற்றி வந்திருந்த லொரியிலிருந்து அவர்கள் இருவரும் சுமார் 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான எரிபொருளை திருடியிருப்பதாக தெரியவந்துள்ளது. இதனை அடுத்து குறித்த நபர்கள் 2 பேரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் மோசடி நடவடிக்கை தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு மக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வெசாக் பௌர்ணமி தினத்தை குறிவைத்து பல்வேறு தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் பெயர்களை பயன்படுத்தி மோசடிகள் இடம்பெற்று வருகின்றன. அதற்கமைய இலவச இணைய வசதிகள் மற்றும் 50 GB டேட்டா வழங்குவதாக கூறி மோசடி தகவல் ஒன்று வேகமாக பரவி வருவதாக இலங்கை போலீசார் அறிவித்துள்ளனர். இவை அனைத்தும் போலியானவை என்றும் அவ்வாறு தகவல்கள் வரும் செயலிகளில் யாரும் தங்கள் தனிப்பட்ட தரவை உள்ளிடக்கூடாது என்றும் இலங்கை போலீசார் தங்களது ஃபேஸ்புக் கணக்கில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளனர். பதுளை மாவட்டத்தில் உள்ள நகரங்களின் பிரதான சந்தைகளிலும் விற்பனை நிலையங்களிலும் காய்கறிகளின் விலைகள் சடுதியாக அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் கவலை வெளியிட்டுள்ளனர். இவ்வாறு காய்கறிகளின் விலைகள் அதிகரித்துள்ளமைக்கு காரணம் கடந்த சில மாதங்களாக பதுளை மாவட்டத்தில் பெய்த கடும் மழை என்று காய்கறி வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். பதுளை மாவட்டத்தில் பெய்த கடுமழை காரணமாக தக்காளி, கோவா, கிழங்கு, கரிமிளகாய், பச்சை மிளகாய், கத்தரிக்காய், போஞ்சி போன்ற காய்கறிகளின் உற்பத்திகள் பாதிக்கப்பட்டுள்ளன. குறைந்தளவு உற்பத்திகளை விற்பனைக்காக சந்தைக்கு வந்துள்ளதுடன் உற்பத்தி செலவும் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக காய்கறிகளின் விலைகள் அதிகரித்துள்ளன. இதன்படி சந்தையில் கத்தரி, கேரட், போஞ்சி, பரங்கிக்காய், கரிமிளகாய், தக்காளி என்பன 1 கிலோகிராம் ரூபாய் 600 தொடக்கம் 650 வரை விற்கப்படுவதுடன் லீக்ஸ், பீட்ரூட், பைட்டங்காய் என்பன 1 கிலோகிராம் 500 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த விலை அதிகரிப்பு இன்னும் ஒரு சில மாதங்கள் தொடரலாம் என்று காய்கறி வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். நாட்டில் இந்த ஆண்டு இதுவரை இலங்கைக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 9 லட்சத்தை கடந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள சமீபத்திய புள்ளி விவர அறிக்கையில் இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இந்த ஆண்டு இதுவரை இலங்கைக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 9,30,794 என அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன்படி இந்த ஆண்டு இதுவரை இலங்கைக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 93,794 அதிகரித்துள்ளது. 2025 மே மாதத்தின் முதல் வாரத்தில் 33,910 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தனது சமீபத்திய புள்ளி விவரங்களில் தெரிவித்துள்ளது. குளிர்காலம் முடிவடைந்த நிலையில் மேற்கத்திய நாடுகளில் இருந்து ஆசிய பிராந்தியத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் இலங்கைக்கு தினமும் வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் 5,000க்கும் குறைவாக வீழ்ச்சியடைந்துள்ளது.
இருப்பினும் மே 1 முதல் மே 7 வரையிலான வாரத்தை ஆய்வு செய்தபோது 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் இதே வாரத்தை விட 2025 ஆண்டில் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் என்பது விசேட அம்சமாகும். 2023 ஆண்டில் இந்த எண்ணிக்கை 18,761ஆகவும் 2024 ஆண்டில் இது 28,526 பதிவாகியும் உள்ளது. 2025 மே மாதத்தின் முதல் வாரத்தில் வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 33,910 ஆகும். இதற்கிடையில் 2025 ஜனவரி ஏப்ரல் காலகட்டத்தில் ஈட்டப்பட்ட மொத்த சுற்றுலா வருமானம் 1,379 மில்லியன் அமெரிக்க டாலர் என்று இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இது 2024 ஆண்டின் முதல் 4 மாதங்களில் பதிவு செய்யப்பட்ட சுற்றுலா வருவாயான 1,251.6 மில்லியன் அமெரிக்க டாலருடன் ஒப்பிடும்போது 10.2% அதிகமாகும். 2025 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் சுற்றுலா வருமானம் 646.1 மில்லியன் அமெரிக்க டாலர் என்று இலங்கை மத்திய வங்கி மேலும் தெரிவித்துள்ளது. உலகச் செய்திகள். இந்தியாவின் தாக்குதலில் பாகிஸ்தானில் உள்ள அணு ஆயுத மையம் சேதமடைந்ததாகவும் அணுக்கதிர்கள் கசிய தொடங்கியுள்ளதாகவும் வெளியான செய்தி உலகை ஆட்டம் காண வைத்துள்ளது. பாகிஸ்தானில் உள்ள கிரானா ஹில்ஸில் உள்ள அணுசக்தி நிலையத்தை இந்திய ஆயுதப்படைகள் தாக்கவில்லை என்பதனை விமானப்படை நடவடிக்கைகளின் இயக்குநர் ஜெனரல் ஏர் மார்ஷல் AK பாரதி தெரிவித்துள்ளார். நேற்று நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கிரானா ஹில்ஸில் சில அணுசக்தி நிறுவல்கள் இருப்பதாக எங்களிடம் கூறியதற்கு நன்றி. அது பற்றி எங்களுக்கு தெரியாது. நாங்கள் கிரானா ஹில்ஸை தாக்கவில்லை என்று ஏர் மார்ஷல் AK பாரதி குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இந்தியாவின் விமான தாக்குதலுக்கு பின் அணுக்கதிர்வீச்சை ஆய்வு செய்யும் திறன்மிக்க D-300 அமெரிக்க விமானம் பாகிஸ்தானில் தரையிறங்கியதாக சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்தியாவின் தாக்குதலில் பாகிஸ்தானில் உள்ள அணு ஆயுத மையம் சேதமடைந்ததாகவும் அணுக்கதிர்கள் கசிய ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பில் உணர்வுபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்ட இன அழிப்பு வாரம். 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான எரிபொருள் திருட்டு. இலங்கை மக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள விசேட அறிவிப்பு. சடுதியாக அதிகரித்து மரக்கறிகளின் விலைகள். இலங்கையை நோக்கி படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள். மீண்டும் அதிகரிக்கும் பதற்றம். அணுக்கசிவு. விரைந்து அமெரிக்க விமானம்.